வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். விஜயா வழக்கம் போல மீனாவை திட்டிட்டு இருக்கிறாங்க. வீட்டுல எல்லாரும் கேள்வி கேட்டதும் ஸ்ருதிட்ட சொல்லிட்டு போயிட்டேன்னு போய் சொல்லிட்டு இருக்கிறா மீனா அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் சொல்றாரு, அதான் ஸ்ருதி சொல்லிட்டு போலன்னு சொல்றால, ஒன்னு ஸ்ருதி போய் சொல்லணும் இல்ல மீனா போய் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. நான் எதுக்கு போய் சொல்ல போறேன், மீனா என்கிட்ட சொல்லிட்டே போகல அப்படின்னு மறுபடியும் ஸ்ருதி சொல்றாங்க. இல்ல ஸ்ருதி, நான் உங்க ரூமுக்கு வந்தேன், உங்க பின்னாடி இருந்து நான் சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அப்பதான் ஸ்ருதிக்கு எல்லாமே புரிய வருது. இது வேற ஒன்றும் இல்லை, மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ஹெட்செட் போட்டுட்டு டப்பிங் விஷயமா டேரக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவருக்கு ஓகே சொன்னது மீனாவிட்ட சொன்ன மாதிரி அவங்களுக்கு தோணிருக்கு போல அப்படின்னு சொல்றாங்க. சாரி மீனா, நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. இல்ல ஸ்ருதி, என் மேலதான் தப்பு, நீங்க குளிக்க போறத நான் பார்த்தேன், ஆனா ஹெட்செட் போட்டிருக்கதை நான் பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்றாரு, அண்ணிய காணும், நீ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டல முத்து அப்படின்னு சொல்றாரு. அண்ணிய பார்த்ததும் கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு ஸ்ருதிட்ட. ஐயோ, அதை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சுத்தியுமே கிண்டல் பண்றாங்க. முத்து ரொம்ப பயந்து போயிட்டாமா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி போய் சொல்லி சமாளிக்க பாக்குறாரு முத்து. ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு தேவையில்லாம ஆர்ப்பாட்டம் பண்ணிட்ட அப்படின்னு மனோஜ் முத்துட்ட சொல்றாரு. எனக்கு இது பெரிய விஷயம் தாண்டா அப்படின்னு சொல்றாரு முத்து. உன் பொண்டாட்டி காணாம போனப்ப நான் உன் கூட தேடி வந்தேன்ல, நீ ஒரு வார்த்தையாவது கேட்டியாடா அப்படின்னு கேட்கிறாரு முத்து. இனிமேல் அதெல்லாம் பேசாதீங்க மனோஜ் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க ரோகிணி. இப்போ விஜயாவை கூப்பிட்டு மீனா பேசுறாங்க. இவர் என் கூட கடனுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அவர் மனசுல நான் அந்த அளவுக்கு தான் இருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் காணுனதும் என்னை தேடி அவர் எங்கெல்லாம் அலைஞ்சாருன்னு பாத்தீங்களா, அவர் மனசுல நான் எங்க இருக்கிறேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. மீனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம வாயடிச்சு போயிடுறாங்க விஜயா. பதிலே சொல்லாம அங்கிருந்து போயிடுறாங்க. பரவாயில்லையே மீனா, நீ கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம எங்க அம்மா அமைதியா போறாங்க, அவங்களே போல்டா கிட்ட நீனு அப்படின்னு சொல்றாரு முத்து. அதெல்லாம் அப்படி தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. நீங்க சாப்பாட்டு பார்சல மேல கொண்டு போங்க, நம்ம மாடியில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. இதுக்கிடையில மீனாவோட அம்மா முத்துவுக்கு கால் பண்ணி, மீனா வந்துட்டாளா மாப்பிள்ள அப்படின்னு கேக்குறாங்க. சாரி அத்தை, மீனா வந்துட்டா, அவ வந்த சந்தோஷத்துல உங்களுக்கு கால் பண்ணி சொல்லணுன்றத மறந்துட்டேன் அத்தை அப்படின்னு சொல்றாரு முத்து. எங்கதான் போனாலும் அவ அப்படின்னு கேக்குறாங்க மீனாவோட அம்மா. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பூ கட்டுறதுக்காக போயிருப்பா போல, அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு முத்து. எங்க போறதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல மாப்பிள்ள அப்படின்னு கேக்குறாங்க மீனாவோட அம்மா. அவளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு போல, நீங்க எதுவும் பதறாதீங்க, அவளை நாளைக்கு காலைல வந்து உங்களை பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனாவுமே இப்போ மாடிக்கு வந்துடுறாங்க. உன்னோட அம்மாட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பாவம், அவங்களும் உன்னை காணாம ரொம்ப பதறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்ககிட்டயும் விஷயத்த சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. உன்னை தேடி எல்லா இடத்துக்கும் போனேன், அவங்ககிட்ட கேட்காம இருந்திருப்பேனா அப்படின்னு சொல்றாரு முத்து. போன எனக்கு வர தெரியாதாங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா. இப்போ உங்க டென்ஷன்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. எனக்கு என்ன டென்ஷன் அப்படின்னு கேக்குறாரு முத்து. ரொம்ப அழுதுருப்பீங்க போல அப்படின்னு கேக்குறாங்க மீனா. கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா, உன்னை தேடி பைக்ல அலைஞ்சேன்ல, அந்த ஹீட்டுக்கு தான் கண்ணெல்லாம் செவந்துடுச்சு அப்படின்னு பொய் சொல்லி சமாளிக்க பாக்குறாரு முத்து. அதான் உங்க முகரை பார்த்தாலே நல்லா தெரியுதே அப்படின்னு சொல்றாங்க மீனா. அது ஒண்ணும் இல்ல மீனா, உனக்கு காணுனதும் ரொம்ப பயந்து போயிட்டேன், நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு முத்து. அதான் நான் வந்ததும் அடிக்கிறதுக்கு கை ஓங்குனீங்களே, அப்பயே தெரிஞ்சிருச்சு எனக்கு நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க மீனா. அடிக்க வந்தா பாசம் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு கேக்குறாரு முத்து. மீனா சொல்றாங்க, ஒரு குழந்தை அவங்க அம்மாட்ட சொல்லாம எங்கேயாவது காணாம போயிடுச்சுன்னா அந்த குழந்தைய பார்த்த உடனே அவங்க அம்மா அடிக்க தான் கை ஓங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கோபத்துல இல்ல, அதுவும் பாசம் தான் அப்படின்னு சொல்றாங்க மீனா. எனக்கும் நீங்க காலையில பேசினதும் கோபம் வந்துச்சு, ஆனா இப்ப அந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீங்க அழுததை நான் பார்க்காம விட்டுட்டேனே, எங்கேயாவது மறைஞ்சிருந்து பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. என்ன தேடி எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா. நீ பூ கொடுக்குற கடை, மார்க்கெட்டு, கடைசியா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஒரு கூத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு முத்து. அங்க சத்யாவும் வந்திருந்தான் அப்படின்னு சொல்றாரு. என்ன காணும்னு அவனும் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருந்தானா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. உன்னை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ண வரல, நான் தான் உன்னை ஏதாவது பண்ணிட்டேனோன்னு என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்தான் அப்படின்னு சொல்றாரு முத்து. ஏங்க அவன் என்ன லூஸா, அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு கோவப்படுறாங்க மீனா. அவனுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்றாங்க. விடு மீனா, இதுக்கெல்லாம் எதுக்கு ஒரு சாரி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு மீனாவை சமாதானப்படுத்துறாரு முத்து. காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறாரு முத்து. மீனாவுமே முத்துக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. மறுநாள் காலையில இப்போ மீனா அவங்களோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. சொல்லாம கொள்ளாம அப்படி எங்கடி போன, பாவம் அந்த மனுஷன் உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சார் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க மீனாவோட அம்மா. ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மாலை கட்ட போயிருந்தேம்மா, தேவி அக்கா தான் வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. நான் எத்தனை நாள் மாலை கட்டிட்டு லேட்டா வந்திருக்கிறேம்மா அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி மீனா அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா.
இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க போறதா இருந்தாலும் நீ உன் வீட்டுக்காரர்ட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. மாமா ஃபோன் பண்றப்ப கூட நீ எடுக்கலன்னு சொன்னாரு அப்படின்னு கேக்குறாங்க சீதா. அவர் கூட பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். அதான் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க மீனா. அப்படி என்னதாண்டி சண்டை உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க மீனாவோட அம்மா. அதெல்லாம் எங்களுக்குள்ள விஷயம். அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில சத்யா இப்போ உங்க வராரு. வந்துட்டியாக்கா நீனு அப்படின்னு கேக்குறாரு. நீ எதுக்குடா மாமா மேல கம்ப்ளைண்ட் பண்ணுன அப்படின்னு கேக்குறாங்க மீனா. நீ ஏன்டா மாப்பிள்ளை மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுன அப்படின்னு கேக்குறாங்க மீனாவோட அம்மா. அவர் என்ன கொடுமைப்படுத்துறதுனால தான் நான் வீட்டை விட்டு போயிட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காமா அப்படின்னு சொல்றாங்க மீனா. இவனா யோசிச்சு பண்ண மாதிரி இது தெரியலையே அப்படின்னு சீதா சொல்றாங்க. சத்யா சொல்றாரு, உன்னை காணும்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். சிட்டி தான் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்றாரு. அவன் கூட சேராதன்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு மீனா திட்டுறாங்க. இப்ப வரைக்கும் அவர் உன் மேல அக்கறையா தான் இருக்கிறாரு. அதை காப்பாத்திக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கிடையில சிட்டியை பார்த்து பேசுறதுக்காக சத்யா வராரு. அக்கா வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்து என்னை வந்து திட்டினாங்க அப்படின்னு சொல்றாரு சத்யா. நான் அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அக்கா மாமாவோட கல்யாண நாளைக்கு கூட நான் போய் கெத்து காமிக்கிறேன்லாம் போயிருந்திருக்க கூடாது. அக்கா மேல இருக்க பாசத்துல நான் ஒன்றும் போகலையே, அந்த மாமா மேல இருக்கிற கோவத்துல தானே போனேன் அப்படின்னு சொல்றாரு. இனிமே அக்கா மாமா விஷயத்துல நான் தலையிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சத்யா. சத்யாவை வச்சு எப்படியாவது முத்துவா பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்ச சிட்டிக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.